அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மன வலிமை கொண்டவர்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படியே அனைத்தும் நடக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அவனது அனுமதியின்றி எந்த ஒரு துன்பமும் சிக்கலும் நம்மை அணுகாது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கையாளர்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் துவண்டு விடாமல் தளர்ந்து விடாமல் படைத்தவன் மீது ஆதரவு வைத்து செயல்படுவார்கள். எனவே நமது வாழ்வில் நடந்து முடிந்த துன்பத்தை நினைத்து கவலையில் வீழ்ந்து விடாமல் மன வலிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் மனதளவிலும் செயலளவிலும் உறுதியாக வலிமையாக இருப்பதற்கு இன்றே சபதம் எடுப்போமாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது. உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு. இறைவனிடம் உதவி தேடு. நீ தளர்ந்து விடாதே. உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமோ என்று அங்கலாய்த்து கூறாதே. மாறாக அல்லாஹ்வின் விதிப்படி நடந்துவிட்டது, அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல். ஏனெனில் இப்படி செய்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே என்பதை சுட்டும் சொல்லானது ஷைத்தானின் சொல்லுக்கே வழிவகுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.